திருவள்ளூர் அருகே பட்டாக்கத்தியில் கேக் வெட்டியும் கையெறி பட்டாசுகளை கொளுத்தி வீட்டு காம்பவுண்ட் சுவர் மீது எரிந்தும் அட்டகாசத்தில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் பதிவிட்ட நபர்களை போலீசார் கொத்தாக தூக்கியது எப்படி? சாதாக்கத்தையில் கேக் வெட்டினால் ஏரியாவுக்குள் ரவுடி என்கின்ற பயம் போய்விடும் ஐயா. பட்டாக்கத்தியால் பந்தாவாக சதக்கு சதக்கென கேக்கு வெட்டினால்தான் ரவுடி என்கின்ற கத்து காட்ட முடியும் என்ற மனநிலை பல கத்துக்குட்டி ரவுடிகள் மத்தியில் இன்னமும் நிலவி வருகிறது. இதற்காக செலவு செய்து பாட்டு, பட்டாசு, அட்டகாசம் என கையில் கத்தியை சொலக்கென சுழற்றியபடி அத்துமீறும் இவர்கள் கடைசியில் சிறைக்கு செல்வது வாடிக்கையாக நிகழ்ந்து வருகிறது. அந்த வகையில் திருவள்ளூரில் பட்டாக்கத்தியில் கேக் வெட்டி அதை இன்ஸ்டாகிராமில் வீடியோவாக போட்ட இளைஞர்கள் 3 போலீசார் தட்டி தூக்கியுள்ளனர். கெத்து காட்ட நினைத்த கத்துக்குட்டிகள் சிறைக்கு சென்ற சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவள்ளூரை அடுத்த கொப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 23 வயதான தமிழ் ஒளி. இவருக்கு கடந்த 1ஆம் தேதி பிறந்த தினம் என்பதால் ஏரியாவுக்குள் கெத்து காட்ட பந்தாவாக கொண்டாட முடிவெடுத்துள்ளார் தனது பிறந்த நாளை. அன்றைய தினம் அவரது சக நண்பர்களான அருள் என்கின்ற அருண்குமார், கனிஷ்கர், 17 வயதுடைய சிறுவர்கள் 2 என 5 பேர் இணைந்து பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பட்டாக்கத்தியால் பிறந்தநாள் கேக் வெட்டியும் கையெறி பட்டாசுகளை கொளுத்தி வீட்டு காம்பவுண்ட் சுவர்கள் மீது எரிந்தும் அவர்கள் அட்டகாசத்தில் ஈடுபட்டனர். எங்களை தட்டி கேட்கிற தைரியம் இங்க யாருக்கு இருக்கு? அப்படி யாராவது இருக்கீங்களா என்ற தைரியத்தில் அவர்கள் செய்த அட்டகாசத்தால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். இந்த அட்டகாச அத்துமீறல்களை அவர்களே வீடியோ எடுத்து அதை தங்களது இன்ஸ்டாகிராம் வலைத்தளத்தில் பதிவிட்டு தனக்குத்தானே குழியை ஆழமாக தோண்டி பெரிய ஆப்பை எடுத்து சொருகியுள்ளனர். இந்த வீடியோ வைரலாக பரவியதை அடுத்து பலரும் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தனர். இந்த இன்ஸ்டா வீடியோ மணவாள நகர் போலீசார் பார்வையில் பட அவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி அட்டகாசத்தில் ஈடுபட்ட 5 பேரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். அவர்களில் 2 பேர் 17 வயது உடைய சிறார் என்பதால் அவர்களை கடுமையாக எச்சரித்து காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்தனர். மற்ற 3 பேரை கைது செய்ததுடன் வழக்கு பதிவு செய்து புழல் மத்திய சிறையில் அடைத்து அங்கு அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் பரிசுகளையும் வழங்கினர். பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி கெத்து காட்டி பிறந்த நாள் கொண்டாட நினைக்கும் கத்துக்குட்டி ரவுடிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் பரிசு சிறைச்சாலையில் காத்திருக்கிறது என்று.